ஓ, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கேக்குது எல்லாருக்கும்? Recording in progress. ஸோ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? ஓகே, கேட்கும் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட கிளாஸை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாம வந்துட்டு கடைசி கிளாஸ்ல வந்துட்டு என்ன செஞ்சோம்னு சொன்னா, ஒரு இமேஜ் ஒன்று எப்படி இன்சர்ட் பண்றன்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு அதுல ஃபர்தரான விஷயங்களை வந்துட்டு இன்றைக்கான கிளாஸ்ல வந்துட்டு என்ன செய்வோம், பார்ப்போம். ஸோ என்ன செய்வோம், நாம வந்துட்டு ஒரு இமேஜை எப்படி எல்லாம் எடிட் பண்ணலன்னு சில பேசிக்கான ஃபீச்சர்லாம் வந்து என்ன செஞ்சோம்னு பார்த்தோம். எப்படி க்ரோப் பண்ணுறதெல்லாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த ஹேண்டில் பிடிச்சி இது செஞ்சோம் சொன்னா என்ன செய்யும், ஸ்மால் பண்ணலாம், பெருசாக்கலாம் இல்லையா? ஸோ வந்துட்டு நாம சில விஷயங்கள் வந்து பார்த்தோம், எப்படி க்ரோப் பண்ணுறதெல்லாம் என்ன செஞ்சோம். ஸோ பார்த்தோம் நாம வந்து இப்படி தான் க்ரோப் பண்ற ஒன்று. நீங்க டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி மேல இருக்கிற இந்த இருக்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். க்ராப் பண்ற ஃபீச்சரை என்ன செய்யும், அது உங்களுக்கு க்ராப் பண்றதுக்கான ஃபீச்சர் தரும். நீங்க ரைட் கிளிக் பண்ணியும் என்ன செய்யலும், டபுள் கிளிக் பண்ணியும் உங்களுக்கு க்ராப் பண்ற ஃபீச்சரை யூஸ் பண்ணி இமேஜை வந்துட்டு க்ராப் பண்ணலாம். ஓகே, ஸோ நாம வந்துட்டு இன்னைக்கு பார்ப்போம் என்னன்னா, இங்க பாருங்க. இப்ப இதுல வந்துட்டு என்ன செய்யலுமோ, நமக்கு நிறைய எடிட் இதுல வந்துட்டு என்ன செய்யலாம் பாருங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த இமேஜ்ல கலர் கரெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலும். இதுல வந்துட்டு வேரியஸ் ஆன கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுல இருந்து என்ன செய்யலும், அதுல இருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், சாய்ஸ் பண்ணலாம். இப்ப இது கொஞ்சம் உங்களுக்கு இருட்டா இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், இந்த இருக்கிற எப்படியான ஒரு இதை செலக்ட் பண்ணலாம். ஓகே, பாருங்க. அதே போல பாருங்க, உங்களுக்கு உங்களோட இமேஜ் வந்துட்டு ஓவர் ஒயிட் அடிச்சிருக்கீ அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு டார்க் பண்ணலாம். அப்படி வந்துட்டு இந்த இருக்கிற கரெக்ஷன்ல வந்துட்டு இந்த இருக்கிற கரெக்ஷன் பாருங்க. இமேஜ் எட் பண்ணோட உங்களுக்கு என்ன செய்யும், ஃபார்மேட்டுங்கிற ஒரு டெப் ஆட்டோவா கிரியேட் ஆகும். அந்த டெப்ல இருந்துட்டு என்ன செய்யணும், உங்களுக்கு கரெக்ஷன் சொல்ற இதுல வந்துட்டு உங்களுக்கு விரும்பின மாதிரி அந்த இப்ப சில இதுகள் இருக்கும். ஃபோன்லையும் எடிட் பண்ண போகலாம், நம்ம பார்த்துருப்போம். அதுல ப்ரீ டிஃபைன்டான சில எடிட் பண்ண மாதிரி ஒட்டோவா கலர் கூடி குறைஞ்ச மாதிரி சில இதுகள் இருக்கு. அதே போல தான் இதுல வந்துட்டு கரெக்ஷன் இருக்கு. அதை நம்ம வந்துட்டு விரும்பினதை வந்துட்டு என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணலாம் நமக்கு. ஓகே, பாருங்க. அதே போல உங்களுக்கு கலரும் வந்துட்டு என்ன செய்யலாம், கலர் பேலட்டும் வந்துட்டு என்ன செய்யலாம், கலரும் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், சூஸ் பண்ணலாம். பாருங்க, உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னு சொன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க இந்த இமேஜ் மெனக்கட்டு ஃபோன்லயோ இல்ல பிசிலயோ ஒரு மெஷின்ல வேற ஆப்ல போட்டு என்ன செய்ய தேவையில்ல, மெனக்கட்டு தனி எடிட் பண்ண தேவையில்ல. இதுக்கான ஃபீச்சர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்குது, இங்கே உங்களுக்கு தந்திருக்காங்க.
ஓகே பாருங்க கலர்ல வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கலர் சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கு, கலர் டோன் பாருங்க. அப்படி நிறைய இருக்குது பாருங்க. இப்போ நீங்க செலக்ட் பண்ற கலருக்கு ஏத்தாப்புல என்ன செய்யும், இந்த இருக்கிற கலர் டோன் வந்துட்டு மாறி மாறி தரும். நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சர்ச் சூஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஏத்த மாதிரி அதுல கலர் கூடின குறைஞ்ச மாதிரி என்ன செய்யும் காட்டும். ஓகே. அதே போல இங்க இது வேற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், நம்ம தேவைக்கு ஏத்தாப்புல என்ன செய்யலாம், நாம இதுல வந்துட்டு எடிட் பண்ணலாம். ஓகே. அதே போல வரங்க ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ஸ் ஒரு விஷயம் இருக்குது. இதுவும் வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு இப்படியான இதுகள்லையும் வந்துட்டு என்ன செய்யலாம், சில விஷயங்கள்ல செஞ்சு கொள்ளையில மாதிரி இருக்கும் பாருங்க. பாருங்க இப்படியான இதுல சூஸ் பண்ணலாம் பாருங்க. ஒரு பெயிண்ட் ஒன்று பெயிண்ட் வரைஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப ஒரு இமேஜ் இல்லாம ஒரு பெயிண்டிங்கால நாம ஒர்க் கொண்டு பண்ணின மாதிரி என்ன செய்யுது இது நமக்கு பார்க்கல மாதிரி இருக்கு. அப்ப சில எஃபெக்ட்ஸும் வந்துட்டு உங்களோட இமேஜுக்கு வந்துட்டு என்ன செய்யலும் உங்களால கொடுக்கல மாதிரி இருக்கு நமக்கு. ஓகே. பாருங்க இதுல நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. நம்ம தேவைக்கு இருந்தாப்புல என்ன செய்யலும் பாருங்க. இது ஒரு அந்த சுவர்ல அந்த இது செஞ்ச மாதிரி இருக்குது. அப்படியே சில எஃபெக்ட்கள் வந்துட்டு என்ன செய்யுது, ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட் பொதுவாக என்ன செய்யும், ஆர்டிஸ்ட் இந்த வரைஞ்ச எஃபெக்ட்டுக்குரிய லுக் கொண்டு எடுக்கணும் சொன்னா உங்களுடைய இமேஜுக்கு என்ன செய்யலும் இதுல வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, கம்ப்ரஸ் பிக்சர். கம்ப்ரஸ் பிக்சர் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம என்ன செய்வோம், நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்துட்டு நம்ம வேர்டு லெவல் ஒர்க் பண்ற என்வாயன்மெண்ட்டுக்குன்னு செல்வோம். டாக்குமெண்ட் நம்மளோட இதுக்கு பேர் இல்லையா. ஸோ நம்மளோட டாக்குமெண்ட் வந்துட்டு நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அதோட சைஸ் வந்துட்டு என்ன செய்யும், பெருசாயிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. இப்போ நீங்க ஒரு 10 பேஜுக்குள்ள வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யாது, அவ்வளவு பெரிய சைஸ் ஒன்று வராது உங்களோட ஃபைல்கிட்ட. அதே இது நீங்க ஒரு 30 பக்கம் 40 50 பக்கம் அப்படின்னு ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன செய்யும், உங்களோட ஃபைல் சைஸ் வந்துட்டு என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் ஆக போகல என்ன செய்யலாம், உங்களால ஷேர் பண்றது சரியான கஷ்டமா இருக்கும். ஓகே. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு எம்பி கூடின போட்டோ ஒன்று அனுப்புறதுக்கும் எம்பி குறைஞ்ச போட்டோ ஒன்று அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இல்லையா. எம்பி குறைஞ்ச போட்டோ உடனே ஸ்ட்ரைட்டா ஃபாஸ்டா பேத்துரும். எம்பி கூடின போட்டோ இருந்தா என்ன செய்யும், சுத்தும் சுத்தும் அத நீங்க பார்த்துருக்கலாமோ, சுத்திட்டு மிச்ச நேரத்துக்கு போதா இதாகும். அதே போல நம்மளோட இதுவும் ஃபைலும் வந்துட்டு டாக்குமெண்ட் ஃபைல் வந்துட்டு போட்டோவோட எல்லாம் என்ன செய்யும், பெரிய சைஸ்ல இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு வந்துட்டு என்ன செய்யல, நமக்கு இந்த அடிக்கிற கம்ப்ரஸ் பிக்சர்ன்ற இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது என்ன செய்யும்னா, இப்போ நீ ஒரு 5 MB இமேஜ் ஒன்று எட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களோட டாக்குமெண்ட்ல, அது என்ன செய்யும், ஃபைல் சைஸை நல்லா பெருசாக்கிடும். அப்போ ஃபைலை வந்துட்டு ஷேர் பண்றது எல்லாமே இந்த மெயில் பண்றது எல்லாமே ஆகியும் கடன் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும், அந்த இமேஜோட சைஸை வந்துட்டு என்ன செய்யலாம், குறைச்சு கொள்ளலாம் பாருங்க. கம்ப்ரஸ் பிக்சர் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த பிக்சர் சைஸ் வந்துட்டு அது என்ன செய்யும், உங்களுக்கு ஒட்டோ அதுவே குறைச்சி தரும். நாம மெனக்கெட்டதை எதுவும் செய்ய தேவையில்லை பாருங்க. என்ன செய்யலாம், கம்ப்ரஸ் பிக்சர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்தா என்ன செய்யும், ஆனா என்ன செய்யும் சொன்னா இந்த இமேஜ்ல வந்துட்டு குவாலிட்டி என்ன செய்யும் கொஞ்சம் குறையும். இப்ப அந்த இதுல என்ன செய்யும் நமக்கு செல்லும் அது கம்ப்ரஸ் பிக்சர்ல பார்த்துட்டு பாருங்க. பாருங்க இமெயில் மினிமைஸ் டாக்குமெண்ட் சைஸ் ஃபார் ஷேரிங். அப்ப என்ன செய்யும், அது வந்துட்டு நம்மட ஷேர் பண்றதுக்கு ஈஸியா என்ன செய்யும், நமக்கு ஃபைல் சைஸ் வந்துட்டு என்ன செய்யும் ரெடியூஸ் பண்ணி தரும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ரஸ் பிக்சர்ஸ் இதில் வந்துட்டு என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்ப அதே போல தான் வரைக்கும் பாருங்க, பிக்சர் ஸ்டைல்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு என்ன செய்யணும், நம்மளோட இமேஜ் வந்துட்டு விரும்பின மாதிரி ஸ்டைல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டைல்ஸுக்குள்ள வந்துட்டு வேரியஸான ஸ்டைல்ஸ் வந்துட்டு நமக்கு விரும்பின ஸ்டைலை வந்துட்டு என்ன செய்யலும் சூஸ் பண்ணலும். ஓகே. பாருங்க விரும்பின இது ஒன்றில் வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ உங்களோட இமேஜ் இப்படி ஒரு ரவுண்ட் சர்க்கிளுக்குள்ள வரணுமா, இல்ல இப்படி பார்டரோட வரணுமா அப்படின்றலாம் என்ன செய்யலாம் நமக்கு
பாருங்க இது ஒரு மிரர் மாதிரி இருக்குது. அப்ப என்ன செய்யலாம், நமக்கு வேரியஸான ஸ்டைல் வந்துட்டு கூட நமக்கு என்ன செய்யலாம், நம்மளால செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அப்ப அந்த பிக்சர் ஸ்டைல்ல வந்துட்டு இந்த வரைக்கும் பாருங்க, பிக்சர் ஸ்டைல்ஸ். இப்ப இதுக்குள்ள வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு விரும்பின ஸ்டைல வந்துட்டு என்ன செய்யலாம், நம்மளால சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ இது வந்துட்டு பிக்சர் ஸ்டைல்ஸ். அப்போ அதுக்குள்ள வந்துட்டு நீங்க விரும்பின மாதிரி ஒரு பிக்சர் ஸ்டைலில் வந்துட்டு என்ன செய்யலாம், எடுக்கலாம். அதே போல பிக்சருக்கு என்ன செய்யலாம், நம்மளால border கூட என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலுமா. உங்களுக்கு விளங்குதோ தெரியாது, அது பார்டர் கிரியேட் ஆகுது அதில் பொங்கல்ல. பாருங்க, இந்த பிளாக் கலர்ல போட்டதோட விளங்குது பாருங்க. அப்ப ம். என்ன சரி சரி. செய்யலாம், உங்களுக்கு உங்களோட பிக்சருக்கு border வேணும்ன்றாலும் என்ன செய்யலாம், நீங்க நம்ம வந்துட்டு போட்டு கொள்ளலாம். ஓகே. பாருங்க, பிக்சருக்கு நம்ம என்ன செய்ய போறோம், border உண்டு போடலாம். பாருங்க, அது இமேஜ் சுத்தி அப்படியே border ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ இமேஜுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம், நம்மளால border-ம் கூட போட்டுக்கொள்ளலாம். நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல என்ன செய்யலாம், நம்ம இது செய்யலாம். அதே போல பிக்சருக்கு எஃபெக்ட் கூட கொடுக்கலாம். பாருங்க, விரும்பின டிசைன்ல வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு செய்யலாம். நிறைய இதுகள் இருக்குது, என்ன செய்யலாம், நமக்கு விரும்பின இதை கொடுத்து சூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். பிக்சர் எஃபெக்ட்ஸ்ல வந்துட்டு பாருங்க, இதுல வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் வேணும், சில ஷெடோவில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி என்ன செய்யலாம், நமக்கு விரும்பின மாதிரி நம்மள போட்டோவை வந்துட்டு இமேஜை வந்துட்டு என்ன செய்யலாம், எடிட் பண்ணலாம். ஓகே. பாருங்க, டன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த இமேஜ் சுத்தியே, நம்மளால பார்த்துக்க மாதிரி இருக்கும். அதே போல லே அவுட்ஸ் கூட என்ன இருக்குது, இருக்குது நமக்கு விரும்பின லே அவுட்ல கூட என்ன செய்யலாம், நம்மளோட இமேஜை கொடுத்து பார்க்கலாம். ஓகே. இப்ப அதே போல என்ன செய்யலாம் சொன்னா, நம்மளால வந்துட்டு பேக்ரவுண்ட் கூட ரிமூவ் பண்ணலாம் நம்மளோட இமேஜ்ல. Okay. பாருங்க, இப்ப சம்டைம்ஸ் இப்படி நம்மளோட இமேஜ்ல வந்துட்டு அஹ், ஒரு அன்வான்டான சில விஷயம் அப்படி என்னையும் இருக்குது, அதை நாம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலாம், ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நமக்கு யூஸ் பண்ணலாம். இப்ப நமக்கு இந்த இருக்கிற குருவி மட்டுமே, இந்த இருக்கிற பேர்ட் மட்டுமே நமக்கு போதும்னு சொன்னா என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இந்த இருக்கிற இமேஜ்ல பேக்ரவுண்டை வந்துட்டு என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க. ஸோ இப்படி நம்ம பேக்ரவுண்ட் கூட என்ன செய்யலாம், நம்மளால நம்மளோட இமேஜ்ல இருந்து என்ன செய்யலும் ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இதுல வந்துட்டு இமேஜ் இமேஜ்ன்ற ஃபீச்சர்ல வந்துட்டு நம்மளால எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார். ஓ, சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க நான். ஓகே. பாருங்க, இப்ப ஓகே, நம்மளோட இமேஜ் இப்படி இருக்கின்றதுமே ஓகே, கொஞ்சம் நீங்க நம்ம வேற இமேஜ் ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுவோம் இப்ப. ஓகே, சேம் இமேஜோட போவோம் நாம. இட்ஸ் ஓகே. ஓகே. இப்ப பாருங்க, இப்ப இந்த இருக்கிற இமேஜ்ல வந்துட்டு நமக்கு இந்த குருவி மட்டுமே, இந்த இருக்கிற பேர்டும் இந்த பின்னுக்கு இருக்கிற சன் மட்டும் ஓகே போதும் நினைச்சோம் சொன்னா என்ன செய்யலாம், நமக்கு அதை நம்ம ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட். பாருங்க, இந்த அறிக்கை இப்ப நம்ம இமேஜ் ஒன்று எட் பண்ணோம்னு சொன்னா என்ன செய்யும், மொட்டோவா வந்துட்டு ஃபார்மட் டெப் கிரியேட் ஆகும் இல்லையா. பாருங்க, இப்ப நீங்க இமேஜ் செலக்ட் பண்ண வரைக்கும் இங்க ஃபார்மட் டெப் இருக்காது பாருங்க, இல்ல. ஸோ நீங்க இமேஜை கிளிக் பண்ணதோட என்ன செய்யும், உங்களோட இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் எல்லாம் வந்துட்டு நோட்டோவா ஃபார்மேட்டுங்கிற ஒரு டெப் ஒன்று கிரியேட் ஆகி உங்களுக்கு தரும். பாருங்க, அதுல வந்துட்டு பாருங்க ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஃபீச்சர் இருக்குது.
ஓகே. ரிமூவ் பேக்ரவுண்ட் என்ன பேக்ரவுண்டை இல்ல தாக்கு அப்படின்றது தானே. ஸோ வந்துட்டு அந்த ஃபீச்சரை நம்ம கிளிக் பண்ணோம்னு சொன்னா அது வந்துட்டு அதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி என்ன செய்யும் மொட்டோவா சில தரும். நாம வந்துட்டு என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இந்த இருக்கிற ஹேண்டில்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம். நம்மளால நமக்கு தேவையான போர்ஷனை மட்டுமே என்ன செய்யலும் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, பாருங்க. ஸோ இப்படி வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இமேஜில் பேக்ரவுண்ட் வந்துட்டு என்ன செய்யலாம், சில போர்ஷனை வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். பாருங்க. ஸோ இப்படி வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், பேக்ரவுண்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே சார். ஸோ இப்படி தான் என்ன செய்யும், நாம வந்துட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபீச்சர் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஓகே நமக்கு. நான் வந்து ஏற்கனவே சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி என்ன செஞ்சிருந்தோம் பார்த்துருந்தோம். ஸோ கம்ப்ரஸ் பிக்சர்ஸ் என்னென்ன எல்லாமே இப்போ என்ன செஞ்சிருக்கணும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போ அதே போல பாருங்க, இவ்வளவு என்ன இது ரீசெட் பிக்சர்னு இருக்குது. அப்போ ரீசெட் பிக்சர் என்னன்னா, ரீசெட் பிக்சர்னா நீங்க என்ன செய்வீங்க, நீங்க ஒரு இமேஜ் ஒன்று எடிட் இன்சர்ட் பண்ணிப்பீங்க தானே. அந்த இமேஜுக்கு நீங்க கொடுத்த எடிட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யும், ரிமூவ் ஆகி நீங்க எப்படி எட் பண்ணீங்களோ அதே மாதிரி போட்டோவை திருப்பி தந்து, அதான் என்ன ரீசெட் பிக்சர். ஓகே, அவ்வளோதான் விஷயம். மாதிரி ரீசெட் பிக்சர்னா நாம எப்படி இமேஜ் எட் பண்ணணுமோ அப்படியே திரும்ப தரும், எடிட் எல்லாம் தூக்கிட்டு. அதே போல என்ன செய்யலாம், நமக்கு சேஞ்ச் பிக்சர் அதுக்கு பதிலாக வேற இமேஜ் ஒன்று எட் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நம்மளால வேற பிக்சர் ஒன்று எட் பண்ணலாம். ஓகே, அப்ப என்ன செய்யலாம், அப்படி நமக்கு சேஞ்ச் பிக்சர் ரீசெட் பிக்சர் வந்துட்டு என்ன செய்யலாம், அஹ், பண்ணிக்கலாம். நீங்க நாம எடிட் பண்ணிட்டோம், திரும்ப என்ன செய்யற, இப்ப நீங்க இந்த இமேஜ் எடிட் பண்ணிட்டீங்க, நமக்கு பழைய மாதிரி வேணும்டா, திரும்ப என்ன செய்ய தேவையில்ல, ஃபர்ஸ்ட் இருந்து நாம என்ன செய்ய தேவையில்ல, ஃபர்ஸ்ட் இருந்து போக தேவையில்ல. நாம திரும்ப அதை கட் பண்ணிட்டு இல்லாட்டி டிலீட் பண்ணிட்டு திரும்ப இன்சர்ட்டுக்கு வந்து திரும்ப நாம ஃபர்ஸ்ட் இருந்து என்ன செய்யற தேவையில்ல, அதே இமேஜை எட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த இதுக்காக தான் என்ன செய்யறோம், நாம ரீசெட் பிக்சரோட இருக்குது. ஓகே, இப்போ நாம ஃபர்ஸ்ட் இருந்து ஒவ்வொன்றா அஹ், செய்ய வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை நமக்கு. ஓகே. ஓகே, இப்போ அடுத்த ஒரு இதுல ஃபீச்சர் ஒன்று பார்ப்போம் நாம. பாருங்க, சில டைம் வந்துட்டு நாம இப்படி இமேஜஸ் வந்து எட் பண்றது போலவே நமக்கு சில இமேஜஸ் வந்து எட் பண்ண வேண்டி வரும், பிஎன்ஜி இமேஜஸ். ஓகே, பாருங்க இப்படி ஒரு இமேஜ் எட் பண்ண வேண்டி வரும். பாருங்க இதுல வந்துட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் இல்லை இந்த இமேஜ். பாருங்க இடத்துல வந்துட்டு என்ன செய்யுது, ஸ்கொயர் ஸ்கொயரா வந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ இந்த சமயத்துல இந்த இமேஜ் நாம எப்படி எட் பண்ணுவோம் சொன்னா, இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேப்ல வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த இருக்கிற கலர் இப்ப இப்படி இருந்த இமேஜ் நல்லா வரைக்கும் இல்ல இல்லையா, நம்ம கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்ன செய்யும், நமக்கு இப்படியான ஒரு இமேஜ் வந்து யூஸ் பண்ண வேண்டி வரும், பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கிற இமேஜ். இது வந்துட்டு இப்போ இந்த இருக்கிற என்ன ஸ்கொயர் ஸ்கொயரா இப்படியோ பின்னுக்கு விளங்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு நாம என்ன செய்யணும், அதை வந்துட்டு ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு கலர் என்ற ஆப்ஷன்ல இங்க வந்துட்டு செட் டிரான்ஸ்பரண்ட் கலர் பண்ணிக்குது, அதை கிளிக் பண்ணணும்னு சொன்னா இங்க வந்துட்டு என்ன செய்யல நமக்கு, sorry,
ஓகே, கொஞ்சம் இருங்க பார்ப்போம். செட் டிரான்ஸ்பரண்ட் கலர். ஓகே, பாத்துங்க. என்ன செஞ்சுட்டு அத பின்னுக்கு இருந்த பேக்ரவுண்ட்ல இருந்த ஸ்கொயர், சதுர சதுரமா இருந்து என்ன செஞ்சுட்டு பெய்த்துட்டு பாத்தீங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரைட் அழகா ஒரு அந்த இந்த இருக்கிற பெயிண்டிங்கை மட்டும் மேட் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த சமயத்துல வந்துட்டு என்ன செய்யும் நாம இப்படி பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு என்ன செய்யும் நாம ஃபார்மேட் டேப்ல வந்துட்டு கலர் என்ற ஆப்ஷன்ல வந்து என்ன செய்வோம், செட் டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்ற அதை கிளிக் பண்ணிட்டு என்ன செய்வோம் நாம கொடுத்தோம்னா ஆட்டோ வந்துட்டு என்ன செய்யும், இந்த இருக்கிற ஸ்கொயர் வந்துட்டு நம்ம என்ன செய்யலும் ரிமூவ் பண்ண கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு நாம பார்ப்போம். நாம என்ன செஞ்சோம்னு சொன்னா, இப்போ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மேலால என்ன செய்யணும், நம்மட இமேஜ் இருக்குன்னு சொன்னா அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இமேஜுக்கு மேலால வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா நம்மளால அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி செய்யலாம் சொன்னா, இன்சர்ட்ல வந்துட்டு ஷேப் பண்ற ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நாம அதுக்கப்புறம் என்ன செய்வோம் சொன்னா, அதுல வந்துட்டு இந்த ஷேப் ஃபில் ஆப்ஷன்ல வந்துட்டு பிக்சர்ன்ற ஒரு ஃபீச்சரை கிளிக் பண்ணி அதுல என்ன செய்வோம் நம்ம வந்துட்டு நமக்கு விரும்பின இமேஜ் நம்மளால எட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, அதுல வந்துட்டு நம்ம எட் பண்ணிட்டு இதுல வந்துட்டு நம்ம இப்படி டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம், இந்த இருக்கிற அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கலாம் நம்மளால. அப்படியோ என்ன செய்யலாம், இதுல வந்துட்டு நமக்கு ஃபார்மேட் ஷேப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அதுல வந்துட்டு இங்க நம்மளால இங்க வந்துட்டு பாருங்க, ஃபார்மேட் பிக்சர்ன்ற ஒரு டெப் கொண்டு ஒட்டோ இங்க ரைட் சைடுல நமக்கு ஒரு டயலாக் ஏரியா ஒன்று வரும். அதுல வந்துட்டு இந்த இருக்கிற ஃபீச்சர்ல வந்துட்டு இங்க வந்துட்டு பார்க்கல நமக்கு பாருங்க, இந்த ஃபில் அண்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு டிரான்ஸ்பெரன்சின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்துட்டு என்ன செய்யலாம், நம்மளால இன்க்ரீஸ் பண்ணி நம்ம என்ன செய்யும், நம்மளால நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்துட்டு இமேஜுக்கு ஊடாக கோ த்ரூ பண்ணலாம். ஓகே, விளங்குதா? ஆமாம் சார். சாரி, பாருங்க, இந்த நீங்க டிரான்ஸ்பரன்சியை வந்துட்டு கூட்ட கூட்ட என்ன செய்யும், அது வந்துட்டு இமேஜ் இது வந்துட்டு பாருங்க ஃபார்மேட் ஷேப் பண்ற ஃபீச்சர் இருக்கிறதால நமக்கு வந்துட்டு என்ன செய்யணும், அதை பார்க்கல மாதிரியும் இந்த இருக்கிற பெயிண்டிங் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல டிரான்ஸ்பெரன்சி இருக்குது பாருங்க. உங்களுக்கு எந்த லெவலுக்கு இருந்தால் அது உங்களுக்கு ஓகே, அதை பார்த்துட்டு என்ன செய்யலாம் நம்மளால அஹ், அதுக்கேற்ற மாதிரி நம்மளால செட் பண்ணலாம். பாருங்க, இப்ப நீங்க டிரான்ஸ்பெரன்சியை கூட கூட கூட்ட கூட்ட என்ன செய்யும், உங்களோட லெட்டர்ஸ் வந்துட்டு உங்களோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற எழுத்துக்கள் வந்துட்டு என்ன செய்யும், அழகா விளங்கும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு தடவை செஞ்சு காட்டணுமா இல்லை கிளியரா ஓகேவா? ஓகே சார். சார் இன்னொரு முறை செஞ்சு காட்ட முடியுமா சார்? ஓகே, நான் இன்னொரு தடவை பார்ப்போம். ஓகே, இந்த ஃபீச்சருக்கு நாம எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணோம் சொன்னா, இதை வந்துட்டு நாம வெறும் இமேஜ் வந்துட்டு எட் பண்ணினோம் சொன்னா நமக்கு அந்த ஃபீச்சர் காட்டாது. பாருங்க பாருங்க, நாம இப்போ ஒரு ஷேப்புக்கு நூடாக நாம அதை எட் பண்ண போய் தான் நம்மளால அந்த ஃபீச்சரை வந்துட்டு என்ன செஞ்சிச்சு, நம்மளால எடுக்கல மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த பாருங்க, நீங்க ஒரு இமேஜுக்குள்ள இல்லாம நம்ம ஒரு இமேஜ் ஒன்று எட் பண்ணி அதுல வந்துட்டு நாம அந்த இருக்கிற கோ த்ரூ பண்ண போனோம் சொன்னா நம்மளோட லெட்டர்ஸ் வந்துட்டு அந்த இமேஜுக்கு மேலால வரணும் இது செஞ்சோம் சொன்னா அந்த சமயத்துல வந்துட்டு என்ன செய்யாது, அந்த ஃபீச்சர் நமக்கு யூஸ் பண்ண இயலாம இருக்கும் வெறும் இமேஜா. சரியா? அதுக்கு தான் நாம வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னா, அதுக்கு முதல்ல ஒரு ஷேப் இன்சர்ட் டெப்ல வந்துட்டு
ஷேப் பண்ண ஒரு இது இருக்கு. நம்ம ஷேப் வந்துட்டு அடுத்து தனியே படிக்க இருக்கேன் இப்ப. ஓகே, ஷேப் வந்துட்டு இங்க பாருங்க, ஷேப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு விரும்பின ஷேப் வந்துட்டு செலக்ட் பண்ணி அதை வந்துட்டு ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இப்படி நம்மட ரிப்பன்ல இருக்கு ஃபைல்ஸ், ஃபைல், ஹோம், இன்சர்ட் இருக்கிற அப்படியே நிறைய டப் இருக்கு. அதுல வந்துட்டு இன்சர்ட் டப்ல ஷேப்ஸ் என்ற ஃபீச்சர்ல வந்துட்டு என்ன செய்வோம், ஒரு ஷேப் ஒன்று எடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரா பண்ணிக்குவோம். ஓகே, அதோட ஷேப்புக்கு வந்துட்டு ஃபார்மேட் டப் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, அதுல வந்துட்டு பாருங்க ஷேப் ஃபில் என்ற ஒரு ஆப்ஷன் வரும் நம்ம. ஓகே, அந்த ஷேப் ஃபில்னா அந்த ஷேப்பை நீங்க என்னத்தை வச்சு நிரப்ப போறீங்க. ஓகே, அந்த ஃபீச்சரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலும் பிக்சர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இப்போ நீங்க ஒரு இமேஜ் தானே நம்ம எட் பண்ண போறோம். ஸோ வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், பிக்சர் என்ற இமேஜை கிளிக் பண்ணி ஷேப் ஃபில்லில் உங்களோட இமேஜ் எங்க இருக்குதோ அதை நீங்க என்ன செய்யலாம், ப்ரௌஸ் பண்ணலாம். பாருங்க, ஃப்ரம் அ ஃபைல் அப்படின்னா உங்களோட லோக்கல் மெஷின்ல இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, அந்த இமேஜை வந்துட்டு இன்சர்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஓகே. இப்ப உங்களோட ஃபைலை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், ஆட்டோவா வந்து அந்த இமேஜ் வந்து என்ன செஞ்சிடும், எட் ஆகிரும். ஓகே, இப்ப பாருங்க, அந்த சமயத்துல நீங்க எட் பண்ணிட்டு டபுள் கிளிக், உங்களோட மவுஸ்ல இருக்கிற டபுள் கிளிக்கை நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிடணும்னு சொன்னா கீழே இருக்கும் பாருங்க, ஃபார்மேட் ஷேப் அண்ட் ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஓகே, அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நமக்கு ரைட் சைட்ல சில ஃபீச்சர் வந்துட்டு என்ன செய்யும், வரும். அந்த ஃபீச்சர்ஸ்ல வந்து பாருங்க, இந்த இருக்கிற பெயிண்டிங் லைன் அண்ட் ஃபில் அண்ட் லைன் அண்ட் ஒரு ஃபீச்சர் இருக்கு பாருங்க. இந்த நான் மொத்தம் 4 ஐக்கன்ஸ் இருக்குது இதுல. இதுல வந்துட்டு நாம ஃபில் அண்ட் இதை கொடுத்தோம்னு சொன்னா அதுல வந்துட்டு நமக்கு என்ன செய்யல பார்க்கல மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பெரன்சி. ஓகே, பாருங்க, டிரான்ஸ்பெரன்சி நான் என்ன தெரியும் தானே இப்ப நமக்கு என்ன அர்த்தம். இப்போ டிரான்ஸ்பெரண்டா எல்லாம் வந்துட்டு வெளிப்படையா இருக்கிறன்ற மாதிரி அர்த்தம். ஸோ வந்துட்டு அப்ப அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு என்ன செய்யுது, அந்த இமேஜுக்கு மேலால நம்மளால பார்க்கல மாதிரி இருக்குது. நீங்க டிரான்ஸ்பெரன்சியை கூட்ட கூட்ட என்ன செய்யும், லெட்டர்ஸ் வந்துட்டு நல்லா விளங்கும். டிரான்ஸ்பெரன்சி குறைய இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் இது வந்துட்டு டோமியம் சரிக்கும், கூடுதலா விளங்கும். ஸோ வந்துட்டு இப்படி வந்துட்டு நம்மளால என்ன செய்யலாம், இமேஜ்ல டிரான்ஸ்பெரன்சினூடாக லெட்டர்ஸ் வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்மட ஃப்ரண்ட் லைனுக்கு எடுக்க இயலும். ஓகே, இதுல வந்துட்டு நிறைய ஃபீச்சர் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு டைம் போய்த்திரும். பாருங்க, இதுலயும் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு இதையும் வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், கோ த்ரூ பண்ணலாம். இது ஷெடோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்குது, நிறைய இதுகள் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கான டைம்ல ஆனா நீங்க விரும்பின அவ்வளோ இப்ப அவ்வளோ எடிட்டை நம்ம என்ன செய்ய போறோம்ல, யூஸ் பண்ண போறோம்ல. இப்ப நமக்கு தேவையான சில இதுகளை வந்துட்டு என்ன செய்யலாம், வேணும் சொன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாருங்க எப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. க்ளோ இருக்குது, சாஃப்ட் எட்ஜஸ் இருக்குது. பாருங்க, சாஃப்ட் எட்ஜஸ் கொடுத்து வந்து பாருங்க உங்களோட இமேஜ் எப்படி இருக்குன்னு ஒரு இது உண்டு மாதிரி. ஸோ வந்துட்டு இப்படி நிறைய ஃபீச்சர்கள் இருக்கு. இதுக்குள்ளேயும் வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஸோ ஃபார் இமேஜோட ரிலேட்டடான நிறைய ஃபீச்சர் வந்துட்டு நாம பார்த்திருக்கிறோம். ஸோ இமேஜை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி இப்போ நமக்கு என்ன செய்யும், நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ என்ன செய்ய நம்மளால அதுகளை வந்துட்டு எடிட் பண்றதுக்கு ஈஸியானதா இருக்கும். ஸோ நமக்கு பிஎன்ஜி ஃபைல் ஒன்ற இன்ஸ் இமேஜ் ஒன்ற இதையும் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு என்ன இப்போ நமக்கு தெரியும். ஓகே, ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் இமேஜ் ரிலேட்டடான எடிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கவர் பண்ணிருக்கிறோம். நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்துட்டு அழகாக்குறதுக்கு நம்ம டாக்குமெண்ட் சும்மா வெறும் இமேஜ் ஒன்று மட்டும் போட்டா எப்படி நல்லா வரைக்கும் தானே. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ ஃபீச்சர் வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட்ல வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட் லுக்கை வந்துட்டு நல்லா ஆக்குறதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ வந்துட்டு நாம அடுத்த ஃபீச்சரை தான் வந்து பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா அதுதான் ஷேப்ஸ். ஷேப்ஸ் வந்துட்டு இப்போ அடுத்த ஃபீச்சரை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகே, ஓகே. இப்போ பாருங்க, இன்சர்ட் டெப்ல
மேல இருக்கிற ரிப்பன்ல பாருங்க, இன்சர்ட் என்ற டெப்ல வந்துட்டு நமக்கு பார்க்கலாம் ஷேப்ஸ் உண்டு. இந்த ஷேப்ஸ்ல வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு நிறைய ஷேப்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. நமக்கு விரும்பின மாதிரி இதை வந்துட்டு எடிட் பண்ணலாம் நம்ம. இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் ஒன்று தான் இந்த இருக்கிற ஷேப்ஸ் வந்துட்டு. ஓகே, நாம வந்து இப்போ ஷேப்ஸ்ல வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், ஷேப்ஸை வந்துட்டு நம்ம விரும்பின மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். நம்மளோட டாக்குமெண்ட் நம்மளோட தேவைக்கு ஏற்றப்பல என்ன செய்யணும், அதை வந்துட்டு இது செய்யலாம். ஓகே, பாருங்க, இப்படி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணலாம். பாருங்க, இப்போ ஷேப்பு கிரியேட் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யும், மொட்டோவா நமக்கு ஃபார்மேட்டுங்கிற டெப் வந்துட்டு கிரியேட் ஆகுது. அதே போல பாருங்க, நமக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம், நம்மளால கிரியேட் பண்ணலாம். ஓகே, அதே போல என்ன செய்யலும், இப்படி நிறைய ஷேப்ஸ் வந்துட்டு நம்மளால கிரியேட் பண்ணி நம்மட டாக்குமெண்ட் வந்துட்டு அழகா ஆக்கலாம். பாருங்க, இ- இதுல வந்துட்டு சைஸை வந்துட்டு கிரியேட் அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொன்னா இந்த ஹேண்டில் பிடிச்சி என்ன செய்யலாம், இழுத்து எடுக்கலாம். பாருங்க, நீங்க உங்களோட வித்த கூட்டணும்னு சொன்னா என்ன செய்யலும், நீங்க ரைட் சைட்லயோ இல்ல லெஃப்ட் சைட்லயோ இருக்கிற இதை பிடிச்சி என்ன செய்யலாம், உங்களுக்கு ட்ராக் பண்ணலாம். அதே போல ஹைட்டை கூட்டணும் என்ன செய்யலும், பாட்டம் சைட்ல இருக்கிற ஹேண்டிலையோ இல்ல இருக்கிற டாப் சைட்ல இருக்கிற ஹேண்டிலையோ பிடிச்சி என்ன செய்யலும், ட்ராக் பண்ணீங்கன்னா என்ன செய்யற மாதிரி சைஸ் வந்துட்டு ஒட்டோவா கூடி குறையும். அதே போல இங்க பாருங்க, இப்படி என்ன செய்யலாம், நம்மளோட சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணி கொள்ளலுமா இருக்கும் நமக்கு. ஓகே, இங்க பாருங்க, அதே போல இந்த எரோல வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே போல இந்த இருக்கிற ரிபன் ஷேப்பை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே போல பாருங்க, சில சில ஷேப்ஸ்ல வந்துட்டு எல்லோ கலர்ல வந்துட்டு என்ன இருக்கும், ஒரு ஹேண்டில் இருக்கும். அதை பிடிச்சி இழுத்தோம்னா அதை இன்னும் டைப் வேரியஸ் டைப்ஸ்ல வந்துட்டு என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த இருக்கிற எரோலையும் வந்துட்டு என்ன செஞ்சிருக்குது, எல்லோ கலர்ல ஹேண்டில் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் முடிச்சு என்ன செய்யலாம், நமக்கு ட்ராக் பண்ணி எடுக்கலாம். ஓகே, பாருங்க, இப்படி விரும்பின மாதிரி நம்மளால எவ்வளோ லுக்கா நம்மளோட டாக்குமெண்ட்டை ட்ரை பண்ணி செய்யலுமோ அப்படியெல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம், செய்யலாம். இப்ப பாருங்க, இப்படி எல்லாம் என்ன செய்யணும், நம்மளால நம்மளோட ஷேப்ஸையும் வந்துட்டு நம்மளால எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அதே போல நீங்க சென்டர்லயோ இப்படி பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணோம்னு சொன்னா எங்க செய்யலும், நம்மளால விரும்பின மாதிரி இதை ட்ராக் பண்ணி கொள்ளலாம். பாருங்க, ஓகே. ஸோ வந்துட்டு இப்ப நம்ம அடுத்தது பார்ப்போம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இருக்கிற இமேஜ, இந்த இருக்கிற ஷேப்பை என்ன செய்ய போறோம், நாம வந்துட்டு பாருங்க, இந்த இருக்கிற எரோ வந்துட்டு இந்த இருக்கிற ஹார்ட்டுக்கு கீழே, ஹார்ட்டுக்கு முன்னுக்கு இருக்குது இல்லையா. பாருங்க, இதை நாம கொஞ்சம் பெருசாக்குவோம். பாருங்க, இங்க பாருங்க, இந்த இருக்கிற ஹார்ட் வந்துட்டு இந்த இமேஜுக்கு இந்த இருக்கிற ஏரோ இதுக்கு வந்துட்டு என்ன செய்யுது, பின்னுக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த இமேஜ், இந்த சாரி இந்த இருக்கிற ஷேப்பை வந்துட்டு ஹார்ட் ஷேப்பை வந்துட்டு நம்ம முன்னுக்கு கொண்டு வரா என்ன செய்வோம், பாருங்க, அதில் ரைட் கிளிக் டபுள் கிளிக் பண்ணி பாருங்க, இங்க இருக்குது பிரிங் ஃப்ரண்ட் அண்ட் பிரிங் ஃப்ரண்ட் அண்ட் கொடுத்தோம்னா என்ன செய்யும், நம்மட எரோவுக்கும் முன்னுக்கும் நம்மட அந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு பாத்தீங்களா. பாருங்க, நேரத்துல
என்ன செஞ்சுச்சு? ஓகே, நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு என்ன செய்யலாம்? இதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்? நம்ம வந்துட்டு இதையும் வந்துட்டு வேரியஸ் டைப்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம்? எடிட் பண்ணலாம். நம்ம கலர் கலர் கொடுத்துட்டு என்ன செய்வோம்? கலர்ஸ் கொடுத்துட்டு நம்ம அது அந்த ஃபீச்சர் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, பாருங்க. இப்ப நம்ம வந்துட்டு இந்த கலர்ஸ் கொடுக்கலாம். நம்ம விரும்பின கலர் வந்துட்டு என்ன செய்யலாம்? நம்மளோட ஷேப்ஸுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். பாருங்க. அப்ப என்ன செய்யலாம்? நம்ம ஷேப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம்? அதை வந்துட்டு விரும்பின மாதிரி கலர் கொடுத்தும் என்ன செய்யலாம்? எடிட் பண்ண இயலும். ஓகே, பாருங்க. இப்ப நம்ம வந்துட்டு பார்ப்போம். இந்த இருக்கிற சார் எரோ வந்துட்டு இந்த இருக்கிற ஹார்ட் ஷேப்புக்கு என்ன செஞ்சிருக்குது? பின்னுக்கு இருக்குது. இப்ப நாம என்ன செய்வோம்? இந்த இருக்கிற எரோ கீயை வந்து சாரி இந்த இருக்கிற எரோ ஷேப்பை வந்துட்டு என்ன செய்வோம்? இந்த இருக்கிற எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஹார்ட் ஷேப்புக்கும் முன்னுக்கு கொண்டு வருவோம். அப்ப அந்த டைம்ல என்ன செய்யலாம்? நமக்கு டபுள் கிளிக் பண்ணி பாருங்க, பிரிங் ஃப்ரண்ட் அண்ட் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதை கிளிக் பண்ண என்ன செய்யும்? இப்படி முன்னுக்கு பின்னுக்கு நமக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்யும்? ஈஸியா இருக்கும். இப்ப இந்த இருக்கிற ரிபன் இதை வந்துட்டு நாம வந்துட்டு எல்லா எல்லா ஷேப்புக்கும் முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா என்ன செய்யலும்? பாருங்க, இதை வந்துட்டு உங்களுக்கு நீங்க டபுள் கிளிக் பண்ணியும் செய்யலாம், இல்லாட்டி என்ன செய்யலாம்? ஃபார்மேட். பாருங்க, நம்மளோட ஷேப் வந்துட்டு கிரியேட் பண்ணதோட என்ன செய்யும்? நமக்கு ஃபார்மேட் டப் வந்துட்டு அங்க பார்த்துட்டு பாருங்க. இங்க பாருங்க, இதுல வந்துட்டு பாருங்க பிரிங் ஃபார்வர்ட் பிரிங் பேக்வர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சமயம் இந்த இருக்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? இதை வந்துட்டு நமக்கு முன்னோக்கி கொண்டு வரலாம். ஓகே, பாருங்க, எல்லாத்துக்கும் முன்னுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்படி என்ன செய்யலும்? நம்மட இமேஜ் ஆர்டரை வந்துட்டு நம்மளால என்ன செய்யலும்? செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சில இமேஜ் நீங்க ஆட்டோ நம்ம கிரியேட் பண்ண போக்குல இந்த இமேஜுக்கு பின்னுக்கு இது மறைஞ்சு அப்படி வரணும் அப்படின்னு இருந்துன்னு சொன்னா என்ன செய்யலாம்? நம்ம கொட்டோவா என்ன செய்யலாம்? நம்மளால அப்படி பிரிங் ஃபார்வர்ட் பிரிங் பேக்வர்ட் அப்படி கொடுத்துன்னு செய்யலாம். நம்மளால எடிட் பண்ணலாம். ஓகே, பாருங்க. நீங்க இப்ப ஒரு ஷேப்ல வந்துட்டு என்ன செய்யலாம்? ஸ்ட்ரைட்டா கிளிக் பண்ணிட்டு நம்மளால என்ன செய்யலும்? எடிட் டைப் பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன வேணாலும் என்ன செய்யலும்? டைப் பண்ணலாம். ஓகே, பாருங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம்? நம்மளால டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, பாருங்க. இதை வந்துட்டு நாம இப்ப என்ன செய்யலாம்? விரும்பின மாதிரி இந்த இருக்கிற டெக்ஸ்டையும் வந்துட்டு என்ன செய்யலாம்? எடிட் பண்ணலாம். அதில் வந்துட்டு ஹோம் டெப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரும்பின டெக்ஸ்ட்டை வந்துட்டு அதுக்குள்ளேயும் என்ன செய்யலாம்? நம்மளால எடிட் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளால வந்துட்டு ஷேப்ஸை வந்துட்டு விரும்பின டிசைனுக்கு என்ன செய்யலாம்? கிரியேட் பண்ணலாம். ஓகே, அது இது இந்த நீங்க டெக்ஸ்ட் எட் பண்ணிட்டு நீங்க அந்த டெக்ஸ்டையும் வந்துட்டு என்ன செய்யலாம்? விரும்பின மாதிரி டெக்ஸ்ட் கலர் கொடுத்து எல்லாம் என்ன செய்யலாம்? நம்மளால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் கலர் கொடுக்கலாம். பாருங்க, அதே போல இதை நீங்க விரும்பின வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம்? நம்மளால எடிட் பண்ணலாம். பாருங்க, ஷேப் அவுட்லைன் வேணும், அவுட்லைன் கொடுக்கலாம். பாருங்க, yellow கலர் அவுட்லைன் ஒன்று வருது. பாருங்க, நீங்க எவ்வளவு மேக்சிமம் உங்களால அழகா செய்யலுமோ அவ்வளோ அழகா செய்யக்கூடிய மாதிரி செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருக்கி?
நம்மட இதுல வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது பாருங்க. அதே போல அதுல வந்துட்டு எஃபெக்ட்ஸ் இருக்குது, விரும்பின எஃபெக்ட் கொடுக்கலாம். பாருங்க, என்ன எஃபெக்ட் வேணுமோ விரும்பின எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம் நமக்கு. ஃபார்மேட்ல வந்துட்டு பாருங்க, அப்படி விரும்பின மாதிரி நம்மளால என்ன செய்யலாம், ஷேப்ஸை கூட வந்துட்டு எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு ஷேப்ஸை வந்துட்டு நம்மளால என்ன செய்யலாம், விரும்பின மாதிரியா எடிட் பண்ணி கொள்ளலாம். அதுல வந்துட்டு பாருங்க ஸ்டைல்ஸ் இருக்குது, விரும்பின ஸ்டைல்ஸ் கொடுத்து லெட்டர்ஸையும் வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற லெட்டர்ஸை கூட என்ன செய்யலாம், அதையும் நம்மளால எடிட் பண்ணலாம். பாருங்க, ஸோ இப்படியெல்லாம் நம்மளால எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஷேப்ஸினூடாக நம்மட டாக்குமெண்ட்ல. அதே போல நமக்கு சில ப்ரீ டிஃபைன்டான சில என்ன இருக்குது, சில ப்ரீ டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. அதுகளையும் வந்து நம்ம என்ன செய்யலாம், நமக்கு விரும்பின மாதிரி கோ த்ரூ பண்ணலாம். இப்போ நாம இது ஒரு இமேஜை ஒரு ஷேப்பை மட்டும் வச்சு என்ன செய்யறோம். ஓகே, இங்க பாருங்க, இது வந்துட்டு இப்படித்தான். இல்லை உங்களுக்கு இன்னும் வேற மாதிரி எல்லாம் வேணும் என்ன செய்யலாம், உங்களால சில தீம்ஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்பில்டாகவே இருக்கு. அதுகளையும் வந்துட்டு என்ன செய்யலும், கோ த்ரூ பண்ணி உங்களால செலக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ வந்துட்டு ஒரு ஷேப்ஸ்லேயே வந்துட்டு நம்மளால வித்தியாசமான ஷேப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி நம்மள எடிட் பண்ணி கொள்ள இயலும். ஸோ அடுத்த ஃபீச்சர் வந்துட்டு நாம என்ன செய்வோம், பார்க்க போவோம். அடுத்த ஒரு ஃபீச்சர் தான் வந்துட்டு நாம பார்க்க போறோம். டெக்ஸ்ட் பாக்ஸஸ் சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதுவும் வந்துட்டு என்ன, நம்மட டாக்குமெண்ட்ல வந்துட்டு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் உண்டு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வந்துட்டு நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு என்னத்துக்கு யூஸ் பண்ணுங்கன்னா, சில சமயத்துல வந்துட்டு நம்மட டாக்குமெண்ட்ல வந்து நம்ம சில ஸ்பெசிஃபிக்கான ஏரியாக்கள் இடத்துல வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டை வந்துட்டு ட்ராக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் என்ன செய்யாது, நம்மட டைப் ஆஃப் டாக்குமெண்ட் வந்துட்டு அதுக்கு என்ன செய்யாது, அலோவ் பண்ணாது. நம்ம விரும்பி இடத்துல எல்லாம் மட்டும் வந்துட்டு இழுத்து கொள்ற கஷ்டமா இருக்கு. அந்த சமயத்தில் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன செய்யும், மிச்சமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னா இன்சர்ட் டேபிள்ல வந்துட்டு நமக்கு பார்க்கலாம். பாருங்க, இங்க இருக்கு, இதுதான் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை என்ன செய்யலாம், நமக்கு கிளிக் பண்ணோம் சொன்னா அதுல வந்துட்டு நமக்கு சில ப்ரீடிஃபைன்டான டெம்ப்ளேட்ஸோட இருக்கிற சில என்ன டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வந்துட்டு இருக்குது. சம்டைம் அது ஹெடிங் டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கையில அது போல நீ பாருங்க, கோ- ஒரு கோட் வந்து டைப் பண்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். நீங்க சில இது பார்த்துருப்பீங்க, அந்த கோட்டன்ஸ்னா கருத்தொண்டு செல்ற மாதிரி இருக்கும். கருத்தொண்டு அப்படி ஒரு 4 வரிக்கு சின்ன கருத்து அத மாதிரி சில ப்ரீடிஃபைன்டான டெக்ஸ்ட் பாக்ஸஸும் இருக்குது. ஓகே, பார்க்க அதே போல பார்க்க நமக்கு office.comல வந்துட்டு இன்டர்நெட்ல என்ன செஞ்சிருக்குது, அவங்க இன்னுமே எக்ஸ்ட்ராவான சில டெம்ப்ளேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ண என்ன செய்யலும், அதுல போய் நமக்கு பார்த்து கொள்ளையிலுமா இருக்கும். ஸோ வந்துட்டு நாம யூஸ்வலா வந்துட்டு என்ன செய்வோம், ட்ரோ டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ற ஃபீச்சரை தான் என்ன செய்வோம், பொதுவாகவே யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாருங்க, ட்ரோ டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்தோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்ய, நம்மளோட விரும்பின சைஸுக்கு என்ன செய்யணும், நம்மளால டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, அதில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம், டைப் பண்ணலாம். ஓகே, எப்படி என்ன செய்யலாம், நமக்கு நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஓகே,
இது சம்டைம் பாருங்க, இது வந்துட்டு இப்ப எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சொன்னோம்னா, இப்போ உங்களுக்கு உடத்திக்கு வந்து இருக்கிற ஹார்ட்டுக்கு பக்கத்துல, சாரி, இல்லாட்டி உங்களுக்கு இந்த இருக்கிற ரிப்பன் ஷேப்புக்கு பக்கத்துல உங்களுக்கு, சரி நம்ம இடத்தை எப்பவுமே இப்படியான ஒரு இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணணும்னு சொன்னா அடுத்த டைப் பண்றேன்னு செய்யும், சரியான கஷ்டமா இருக்கும். டைப் பண்ண எல்லாம் வரைக்கும் நமக்கு. ஓகே, பாருங்க இவ்விடத்த கர்சர் வராது. இப்படி என்ன செய்யணும், இப்படி ஸ்பேஸ் எல்லாம் தட்டி மெனுவலா செய்யறது என்ன செய்யும், நமக்கு சரியான டைம் கன்சியூம் ஆகிக்கும், லேட் ஆகிக்கும். அப்ப அந்த சமயத்துல என்ன செய்யலாம், இப்படியான டெக்ஸ்ட் புக்ஸ் நம்ம வந்துட்டு எட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், விரும்பி நடத்த ஈஸியா மூவ் பண்ணலாம். விளங்குதா? அந்த ஒரு சமயத்துக்கு தான் நம்ம என்ன செய்வோம், இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துட்டு அதிகமா வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நமக்கு விரும்பி நடத்த வந்துட்டு ஈஸியா டக்கு டக்குன்னு என்ன செய்யலாம், ட்ராக் பண்ணிட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓகே, பாருங்க நம்ம இப்ப இங்கால இந்த ரிப்பனுக்கு இங்க சைட் வரணும்னு சொன்னா சரியான கஷ்டமா இருக்கும். அதே சமயம் நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக்ஸை கிரியேட் பண்ணோம்னு சொன்னா என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட்டா டெக்ஸ்ட் புக்ஸ் விரும்பி நடத்த செய்யலாம், இழுத்து ட்ராக் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த சமயத்துல இந்த இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துட்டு என்ன செய்யும், நமக்கு மச் மோர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த டெக்ஸ்ட் புக்ஸையும் வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு வேரியஸ் டைப்ஸா வந்துட்டு என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஓகேலுங்க. அந்த டெக்ஸ்ட் புக் சம்டைம் மூவ் ஆகாட்டி நம்ம அந்த ரெப்டெக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது. சாரி. நம்ம அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துக்கிட்டு வேண்டிய நமக்கு அந்த சைட்டுக்கு நம்ம மூவ் ஆக்கக்குள்ள சம்டைம் மூவ் ஆக்கலன்னா நம்ம இங்கே வந்து ரெப்டெக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஆ, இல்ல இல்ல, அது ரெப் டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா அது ஒரு இமேஜ் உண்டு ஈஸியா போகல, அந்த சமயத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு எங்க இன்டராக்ட் பண்ணலாம், அதை வந்துட்டு எவ்வளவு இன்டராக்ட் பண்ணி வைக்கலாம். அந்த ஐக்கன் ஒன்று வருதுல்ல சார் பக்கத்தில், அது எப்படி? அந்த ரைட்டில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வருது தானே சார், ஓ. அது என்ன ஃபீச்சர் அதை யூஸ் பண்ணுவோம்? ஓ, அதையும் பார்ப்போம். ஓகே சார். எஸ். ஓகே. ஓகே, இப்போ அதே போல நாம வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு என்ன செய்வோம், சும்மா டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ இப்படி வந்துட்டு என்ன செய்யலாம், நம்மளால டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணலாம். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸஸை வந்துட்டு எட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஃபார்மேட் டேப்புக்கு வந்தோம்னு சொன்னா நம்மளால என்ன செய்யலாம் சொன்னா விரும்பின மாதிரி எடிட் பண்ணி கொள்ள இயலும். இதை வந்துட்டு நீங்க எட் பண்ற டெக்ஸ்ட்டை வந்துட்டு என்ன செய்யலும், விரும்பின மாதிரி நம்ம இப்படி பாருங்க, கலர் வேணா கலர் கொடுக்கலாம். அதே போல ஸ்டைல்ஸ் இருக்குது, விரும்பின ஸ்டைல்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணலும். ஸோ அப்படி என்ன செய்யலும்னு சொன்னா நம்மளால இதை வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸஸையும் வந்துட்டு எடிட் பண்ணி கொள்ள இயலும். ஓகே, பாருங்க அதே போல என்ன செய்யலும், நமக்கு அதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு என்ன சைடுக்கு எலைன் ஆகணும்னு சொல்லி கூட என்ன செய்யணும் நம்மளால
செட் பண்ண இயலும். பாருங்க உங்களோட இப்போ சம்டைம்ஸ் உங்களோட இது கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொன்னா என்ன செய்யலும், அது வந்துட்டு எங்கால சைடுக்கு டொப்ல இருக்கணுமா, பொட்டம்ல இருக்கணுமா, இல்ல மிடில் இருக்கணுமான்னு சொல்லி என்ன செய்யலும் நம்மளால செலக்ட் பண்ணி எடுக்க இயலும். ஓகே. அதே போல பாருங்க உங்களோட டெக்ஸ்ட் டிரெக்ஷன் எங்கால இருக்கணும்னு கூட என்ன செய்யணும் நம்ம இதுல வந்துட்டு செட் பண்ணலாம். பாருங்க. ஸோ இப்படியான சமயத்துக்கு கூட என்ன செய்யும், இந்த டெக்ஸ்ட் டிரெக்ஷன்ல நம்ம காட்டுறதுக்கு அது வந்துட்டு என்ன செய்யும், மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க இப்படி ஒரு சைடுக்கு உங்களுக்கு உங்களோட இது வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம் நம்மளால இப்படி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால எடிட் பண்ண மாதிரி இருக்கும். மெனுவலா மற்றபடிக்கு செய்யறத பார்க்க இப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கொடுத்துட்டு நாம என்ன செய்யணும், ஒட்டோவா இப்படி ஹொரிசோன்டலா உங்களுக்கு என்ன நீங்க இண்டிகேட் பண்ணி காட்டணும்னு சொன்னாலும் என்ன செய்யலாம், இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே. அதே போல டெக்ஸ்ட் புக்ஸை வந்துட்டு கலர்ஃபுல்லாகவும் மாற்றலும், தனி கலர் ஒன்று வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு கலர் கூட அதுக்கு வந்துட்டு எட் பண்ணலாம். ஓகே. பாருங்க. அதே போல அவுட்லைன் வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம், அவுட்லைனை வைக்கலாம். இல்லாட்டி பாருங்க அவுட்லைன் இல்லாம உங்களுக்கு ஃபார்மேட் டேப்ல வந்துட்டு என்ன செய்யலாம், அவுட்லைனை கிளிக் பண்ணோம்னு சொன்னா என்ன செய்யாது, அந்த இருக்கிற பாக்ஸ் வந்துட்டு விளங்காது. பாருங்க. இப்போ இதை வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், நம்மளால விரும்பின இடத்துக்கு என்ன செய்யலாம், மூவ் பண்ணலுமா இருக்கும். ஓகே. ஓகே. இப்படி வந்துட்டு டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துட்டு நம்மளால என்ன செய்யலும், டெக்ஸ்ட் புக்ஸையும் வந்துட்டு வேரியஸ் டைப்பா நம்மளால ஆர்கனைஸ் பண்ண இயலும். ஓகே. நம்ம இங்க பண்ணிடலாம். ஓ. அப்ப அந்த சமயத்துல உங்களுக்கு இப்படி ஒரு இதொண்டு வைக்கணும்னு சொன்னா அது இடையிலையோ இப்படி நம்ம இமேஜுக்கு பார்த்த மாதிரி தாங்க அது. ஸோ ஆனா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே நம்மட இதை வந்துட்டு என்ன செய்யலாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு விரும்பின இடத்த ட்ராக் பண்ணலாம். இல்ல அப்படி இல்லாட்டி நீங்க கேட்ட மாதிரி என்ன செய்யும், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணோம்னு சொன்னா என்ன செய்யும், அது ஒட்டோவா வந்துட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் என்ன செய்யும், டெக்ஸ்ட் ரப்பிங் பண்ண போக்குல நம்ம டெக்ஸ்ட் வந்துட்டு ஒட்டோ வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், லைன் ஆகும். ஓகே. நம்ம இந்த இமேஜுக்கு பார்த்தா அதே ஃபீச்சர் தான். இப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு இடையில வேணும் சொன்னா என்ன செய்யலும், இப்படி உங்களால என்ன செய்யலாம், காட்டிக்கொள்ளலாம். அதுல வந்துட்டு நாம அண்டு கூட இமேஜ் இன்சர்ட் பண்ண போக்குல கூட சில இது பார்த்தோம் இல்லையா, அதே போல தான் இதுவும் வந்துட்டு விரும்பின மாதிரி வந்துட்டு அலைன் பண்ணி கொள்ளையிலும். இப்ப உங்களுக்கு இது மட்டும் விளங்கணும்னு சொன்னா இப்படி ஒரு பாக்ஸ் அறிக்கை தேவையில்லை, இப்படி ஒரு இதுக்குள்ள வந்துட்டு சின்ன இதை ஒன்றை வந்துட்டு உங்களுக்கு பெருசா காட்டணும். இப்படி ஒரு இமேஜுக்குள்ள வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம நியூஸ் பேப்பர் அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம், நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம், ஷேப்ட் அவுட்லைனை கூட இல்லாம ஆகினுன்னு சொன்னா ஒரு இமேஜ் ஒரு இதொண்டுக்குள்ள இப்படி ஒரு இதொண்டு வந்துட்டு பிகரா இருக்கிற மாதிரி கூட என்ன செய்யும், இருக்கும். ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்யலாம், இந்த இருக்கிற டெக்ஸ்ட் ஸ்ட்ரப்பிங் இதை வந்துட்டு யூஸ் பண்ண இது நமக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு இப்படி வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு நம்ம என்ன செய்யும், அவங்களால யூஸ் பண்ண இயலுமா இருக்கும்.
ஸோ வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், அடுத்தது ஒன்று பார்ப்போம். அடுத்த ஒரு ஃபீச்சர் அலைன் பண்றது பத்தி பார்ப்போம் நாம இல்லையா. இப்போ இந்த இருக்கிற பிக்சர் அறிக்கையிலும் இமேஜஸ் அறிக்கையிலும் அதே போல இந்த இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸஸ் அறிக்கையிலும் இல்ல ஷேப்ஸ் அறிக்கையிலும் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு சொன்னா நம்மளோட டாக்குமெண்ட் வேர்டை பொறுத்தவரையில என்னன்னு சொன்னா அதெல்லாமே வந்துட்டு ஒரு ஒப்ஜெக்ட்ஸா தான் வந்துட்டு என்ன செய்வோம், கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. அப்ப நாம இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன இது ஒன்று என்ன செய்வோம் எடுப்போம். இப்ப நம்ம எப்படி செய்வோமே, ஒரு உதாரணத்துக்கு நாம இப்ப என்ன செய்வோம் சொன்னா ஒரு ரெண்டு மூணு என்ன செய்வோம் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். நேரத்தில் மாதிரி என்ன செய்வோம் கிரியேட் பண்ணி ஒரு உதாரணமா பார்த்தோம்னா என்ன செய்யணும், நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, பாருங்க. இப்ப நாம ஒவ்வொரு தரமும் என்ன செய்யணும், இப்படி ரெண்டு மூணு தரமா நம்ம நாலு அஞ்சு தரம் நம்ம வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொன்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம என்ன இன்சர்ட்டுக்கு வந்து கிரியேட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணணுமா? இல்ல. என்ன செய்யலாம், நம்ம இதை வந்துட்டு என்ன செய்யலாம், காப்பி பண்ணி கொள்ளலாம். ஓகே. அதே போல எக்ஸல். ஸோ வந்துட்டு இப்படி இந்த அடிக்கிற இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்வோம் சொன்னா இந்த அடிக்கிற பாருங்க, இந்த அடிக்கிற ஷேப்ஸ், இந்த இமேஜஸ் நம்ம எட் பண்ற இமேஜ், அதே போல இந்த இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு என்ன செய்வோம், நம்ம ஒரு ஒப்ஜெக்ட்ஸா வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படி நாம செலக்ட் பண்றேன்னு பார்த்தோம் சொன்னா பாருங்களேன், இப்ப இந்த இருக்கிற மூணு ஷேப்பையும் வந்துட்டு நாம செலக்ட் பண்ணோம்னு சொன்னா எப்படி செலக்ட் பண்ணோம்னு சொன்னா இப்ப நம்ம இது மூணு இப்ப ஒரு இதாவே இப்படி இருக்குன்னு வைங்களே. இப்ப இதை ஒவ்வொன்றையும் நமக்கு கொஞ்சம் அங்காட்டு இங்கிட்டு என்ன செய்யணும், நமக்கு அவங்க இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம ஒவ்வொரு இமேஜை ஒவ்வொரு ஷேப்பா பிடிச்சி ட்ராக் பண்ணி என்ன செய்வோம், அலைன் பண்ணிட்டு இருக்க வேண்டி வரும் இல்லையா. நாம அந்த சமயத்துல என்ன செய்யல, நம்ம இதெல்லாம் வந்துட்டு சில ஃபீச்சர்களை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நம்மளால பாக்குற மாதிரி இருக்கும். பாருங்க, ஷிஃப்டோட கிளிக் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யும், ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல இருக்கிற ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்டுக்கு மேலே என்ன செய்யும், அதெல்லாம் வந்துட்டு ஆட்டோவா செலக்ட் ஆகும். பாருங்க, அதே போல என்ன செய்யலாம், உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸை கூட என்ன செய்யலாம், கிளிக் பண்ணலாம். அதே போல இமேஜை கூட என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணலாம். ஓகே, இமேஜ் செலக்ட் ஆகும் அது போல. ஓகே, இமேஜ் நம்ம வேற வேற இது வந்துட்டு நம்ம செலக்ட் பண்றதால என்ன செய்யுது இமேஜ் வந்துட்டு செலக்ட் ஆகுது இல்லை. இப்ப ஒரு நாலு இமேஜ் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம், அது நாலும் ஓட்டோவா செலக்ட் பண்ணலாம் அது இமேஜஸ் மட்டும். ஸோ ஷிஃப்டோட கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், மவுஸை கிளிக் பண்ண என்ன செய்யும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துட்டு செலக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நீங்க இப்ப ஒரு நிறைய விஷயத்த வந்துட்டு உங்கள்ட்ட டாக்குமெண்ட்ல இருக்கிற நிறைய ஒப்ஜெக்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணணும், ஹோலா செலக்ட் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்வீங்க நீங்க இனி, ஷிஃப்டோட கிளிக் ஷிஃப்டை கீபோர்ட்ல இருக்கிற ஷிஃப்டை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மவுஸ்ல இருக்கிற ரைட் சைட்ல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன செய்யும், ஒவ்வொன்றா கிளிக் செலக்ட் ஆகும். ஓகே. அதே போல பார்ப்போம். இன்னொரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்வோம், செலக்ட் பண்ணுவோம். இப்போ இதை வந்துட்டு இது மூணு டெக்ஸ்ட் பாக்ஸையும் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னு சொன்னா நாம என்ன செய்வோம்,
இப்போ ஒவ்வொன்றா கிளிக் பண்ணீங்கன்னா என்ன செய்யாது, மாறி மாறி தான் ஒவ்வொன்று ஈச் டைம் நீங்க தனித்தனிய கிளிக் பண்ணணும் சார் என்ன செய்யும் அது ஒவ்வொன்றை தான் செலக்ட் பண்ணும். ஸோ மூணையும் நமக்கு செலக்ட் பண்ண வேணும் சார் என்ன செய்யும் நாம ஷிஃப்டோட ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்ஸ்லையும் கிளிக் பண்ணணும் சார் என்ன செய்யும் அது ஆட்டோவா கிளிக் ஆகும். இதை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், விரும்பின மாதிரி அலைன் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்க இதுல அலைன்ல வந்துட்டு விரும்பின சைடுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு அலைன் பண்ணலாம். இப்படி நீங்க மூணை ஷிஃப்ட் பண்ணிட்டு பாருங்க, இது ஒரு ஒரு ஆர்டருக்கு எல்லாமே இருக்கு. ஓகே, அந்த சமயத்துல என்ன செய்யலாம், நமக்கு அலைன் ஃபார்மேட்ல வந்துட்டு அலைன் இதுல வந்துட்டு ஃபீச்சர்ல வந்துட்டு நமக்கு விரும்பின சைடுக்கு என்ன செய்யலும் இதை வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க சென்டர் என்ன அதாவது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டருக்கு அப்படியோ என்ன செஞ்சிருக்கு செலக்ட் பண்ண அலைன் பண்ணிக்க. அதே போல ரைட் சைடுக்கு வச்சோம்னு சொன்னா பாருங்க இங்கே ரைட் சைட்ல எல்லாம் ஒரே சைடுக்கு இருக்கு. அப்படி என்ன செய்யணும் நம்மளால, அதே போல லெஃப்ட் சைடு கொடுத்தோம்னா என்ன செய்யும், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எல்லாமே என்ன செய்யும் ஆர்டருக்கு வரும். ஓகே, அப்படியே வந்துட்டு என்ன செய்யணும் நம்மளால இதை வந்துட்டு ஆர்டர் பண்ணி அலைன் பண்ணி கொள்ள இயலும். ஓகே, அதே போல பாருங்க இது வந்துட்டு அலைன் பண்ணிட்டோம் ஒரு சைடுக்கு சரியா என்ன செஞ்சோம் அலைன் பண்ணினோம். ஓகே, டெக்ஸ்ட் புக்ஸஸ் சைஸ் வேரியஸா இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம ரைட் சைடால இதை வந்துட்டு அலைன் பண்ணிக்கோம். அதே போல நம்ம பார்ப்போம் பாருங்க இது வந்துட்டு எ- ஒவ்வொன்று டெக்ஸ்ட் புக்ஸுக்கும் இடையில இருக்கிற இதை பாருங்க எப்ப வந்துட்டு என்ன செஞ்சிருக்குது ஈவன் அல்ல இல்லையா. இப்ப நம்ம ஒரே சைடுக்கு எடுத்துட்டோம், பட் அதுல இருக்கிற ஹைட் வித்தியாசம் வந்துட்டு வித்தியாசமா இருக்குது. என்ன செய்யலாம் அந்த சமயத்துல வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் அலைன் இதுல வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஹாரிசான்டலி கொடுத்தோம்னா என்ன செய்யும், எல்லாத்தைக்கும் இடையில ஒரே அளவான இடைவெளி என்ன செய்யும் அது வந்து ரொட்டோவா கிரியேட் பண்ணி தரும். ஓகே, பாருங்க இது வந்துட்டு இதுல இருக்கிற அலைன் வந்துட்டு உங்களுக்கு நமக்கு தேவை எப்படி உங்களுக்கு டெப்ல அலைன் பண்ணணுமா ரைட்ல வேணுமா எப்படி நமக்கு விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், நம்மட ஒர்க்குக்கு ஏத்தாப்புல என்ன செய்யணும் அதை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி கொள்ள இயலும். ஸோ அலைன் வந்துட்டு இப்படி பண்ணும். ஓகே, அதே போல இப்ப நீங்க இதை எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த இருக்கிற இதுக்கு பக்கத்துல வேணும்னு சொன்னா என்ன செய்யணும், ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் ஈச் டைம் வந்துட்டு என்ன செய்யணும் இப்படி என்ன செய்வீங்க ட்ராக் பண்ணுவீங்க இல்லையா. அப்ப இது என்ன செய்யும், இது சரியா நீங்க திரும்ப நீங்க ஏற்கனவே எடுத்த அளவெல்லாம் என்ன ரைட் சைடுக்கு அலைன் பண்ணியிருந்தீங்க, அதே போல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தீங்க ஹொரிசோன்டலி அது எல்லாத்தையும் திரும்ப நீங்க இங்க கொண்டு வந்து வச்சு திரும்ப வெஸ்டர்ன் செய்யணும். நீங்க ஓரளவு கண் பார்வைக்கு நம்ம என்ன செய்யலாம் ஆனா சரியா இருக்குமா அக்யூரஸியா இருக்குமா இல்ல. அப்ப அந்த சமயத்துல நம்ம என்ன செய்யணும், அந்த சமயத்துல நமக்கு ஒரு ஃபீச்சர் யூஸ் ஆக போகுது பாருங்க. அந்த சமயத்துல நமக்கு ஒரு ஃபீச்சர் யூஸ் ஆக போகுது குரூப்பிங். ஸோ குரூப் ஃபீச்சர் வந்துட்டு இந்த சமயத்துல நமக்கு என்ன செய்யும் யூஸ் ஆகும். பாருங்க ஃபார்மேட் டேப்ல வந்துட்டு குரூப் அண்ட் ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ நீங்க குரூப் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலக்ட் பண்ணின டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு, அதே போல நீங்க இமேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு, அதே போல ஷேப்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ஷேப்ஸை குரூப் பண்ணீங்கன்னா என்ன செய்யும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டா மாறிடும். பாருங்க நீங்க இங்க செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா பாருங்க நீங்க அந்த குரூப்புக்குள்ள இருக்கிறத தனித்தனியாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதே போல அந்த குரூப்பை சிங்கிள் ஹேண்டிலாகவும் என்ன செய்யலாம் கிளிக் பண்ணி இழுக்கலாம். இந்த சமயத்துல வந்துட்டு நமக்கு என்ன செய்யும் குரூப்பிங் அதாவது குரூப் ஃபீச்சர் வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நம்ம ஒரே கிளிக்ல வந்துட்டு என்ன செஞ்சோம் அப்படியோ தூக்கி மேல வச்சுட்டேன். இல்லாட்டி என்ன செஞ்சிருப்போம் நம்ம மெனுவலா ஒவ்வொன்றா வந்துட்டு செஞ்சிருக்க வேண்டியிருக்கும். இப்ப இதுவும் இந்த இருக்கிற ஆப்ஜெக்ட் மூணையும் இப்ப நாம எப்படி செய்வோமா, இப்ப ஷிஃப்டோட ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாரையும் என்ன செய்வோம் செலக்ட் பண்ணுவோம் எல்லா இமேஜ் எல்லா ஷேப்ஸையும் பாருங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் டேப்ல வந்துட்டு இவங்க மூணு பேரையும் நாம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னா குரூப் பண்ணாம தனித்தனியா அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு நம்ம குரூப் பண்ணி விட்டோம் சொன்னா என்ன செய்வோம் அவங்க எல்லாரையும் சிங்கிள் ஹேண்டடா மூவ் பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க.
நமக்கு விரும்பின இடத்துல செய்யலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ள இயலுமா இருக்கும். ஓகே, அதே போல உங்களுக்கு அது குரூப்பா தேவையில்லை, நீங்க குரூப் அறிக்க தேவையில்ல, சிங்கிளா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எரிக்கோட்டு என்ன செய்யலும், திரும்ப வந்து உங்களுக்கு அன்குரூப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே பாருங்க, அன்குரூப் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், பெய்த்திடும். இப்ப ஒவ்வொரு ஆள் தனித்தனியை தான் ஒரு ஆள் இருக்க வேண்டி வரும். ஓகே, அப்ப உங்களுக்கு குரூப்பும் பண்ணலாம், அன்குரூப்பும் பண்ணலாம். ஓகே, இந்த சமயத்துல வந்து நமக்கு ஈஸியா இருக்கிறதுக்கான என்ன செஞ்சிருக்கி, இந்த இருக்கிற குரூப் அண்ட் அன்குரூப் ஃபீச்சர் இருக்குது. அதே போல நம்ம அலைன் பண்றது பார்த்திருக்கிறோம். ஓகே, அதே போல என்ன செய்யலாம், நமக்கு தேவைன்னு சொன்னா ரொட்டேட் கூட என்ன செய்யலாம், பண்ணிக்கொள்ளையிலும் விரும்பின மாதிரி நம்மளால ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ரொட்டேட் ஃபீச்சரை யூஸ் பண்ணி ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். ஃபிளிப் வெர்டிகல் பாருங்க, எல்லாம் தலைகீழ இருக்குது. ஓகே, வேர்ட் எல்லாம் வந்துட்டு உள்ளுக்கு இருக்கிற வேர்ட் எல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு, தலைகீழாம இருக்குது. அப்படி வந்துட்டு ஒவ்வொரு இதை வந்து நம்மளால யூஸ் பண்ணி கொள்ளையிலுமா இருக்கும். இந்த லைன் அண்ட் ஆர்டரிங் ஷேப்ஸ்ல வந்துட்டு குரூப்பிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கான கிளாஸ் இன்றையோட முடிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஓகே சார், ஜிசாக்கும்